பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல கர்த்தராகிய இயேசு என் வாழ்க்கையில உண்மையாகவே இருக்கிறாரா, ஏதோ என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கிறதே அப்படிங்கிற கேள்விகள் நம்முடைய எண்ணங்களில் தோன்றுகிறது உண்டு. ஒரு சோதனையின் நேரங்கள்ல, சோதனையின் மத்தியில ஏதோ கர்த்தர் ஏதோ தூரமாக இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை சிலருக்கு வருகிறது உண்டு. யோபுக்கு கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் முன்னாடி பாக்குறேன் கர்த்தர் இருக்கிறது மாதிரி இல்லை, பின்னாடி பாக்குறேன் கர்த்தர் இருக்கிறது மாதிரி இல்லை, என்ன சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறது மாதிரி இல்லை. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, யோபு செல்கிறதான வழியை கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் அறிந்திருக்கிற வழியில தான் யோபு போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை யோபுவிற்கு இருந்தது. அதே நம்பிக்கை இந்த நாளில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, ஏதோ அவர் தூரமாக இருக்கிறத போல இருந்தாலும், முன்னாடி தேடியும் அவரை காணாம இருந்தாலும், பின்னாடி தேடியும் அவர் காணாம இருந்தாலும், அந்த சோதனையின் மத்தியில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய வழியை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்த நாளில் நமக்கு வர வேண்டும். சோதனைக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று யோபு அழகாக கூறுகிறார் என்றால், யோபு 23வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனைக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்கிற போலவே நாமும் சோதனைக்கு பிற்பாடு கர்த்தர் என்னை பொன்னாக மாற்றி இருக்கிறார் என்று அநேகருக்கு நாம் சாட்சியை கூறுவோம். நம்முடைய வாழ்க்கை அநேகருடைய விசுவாசத்தை தைரியப்படுத்துகிறதாகவும், அநேகருடைய விசுவாசத்தை தூண்டுகிற சாட்சிகளாகவும் நம்மை அந்த சோதனைக்கு பிற்பாடு கர்த்தர் நிச்சயமாக நம்மை மாற்றுவார். யோபு செய்ததான ஒரு காரியத்தை கண்டிப்பாக நாம் நினைவில் வைக்க வேண்டும். இந்த சோதனையின் மத்தியிலும் யோபு செய்த காரியம் என்னவென்றால், 12வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கற்பனையை விட்டு அவர் பின்வாங்கவில்லை என்று உறுதியாக கூறியிருக்கிறார். சோதனையின் மத்தியிலும் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் தைரியமாக பின்பற்றுவோம், அதை விட்டு பின்வாங்காமல் தைரியமாக கர்த்தருடைய கற்பனையின்படி நடப்போம். நிச்சயமாக சோதனைக்கு பின் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பொன்னாக மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார். ஆமீன். God bless you.